பாரதி கிரீம் ஃபார்முலாவை பாதுகாப்பாக வைத்திருந்த பாக்ஸை எடுத்து வர அவளின் ரூமுக்குச் சென்றாள். பாரதி ரூமுக்குச் செல்லும்போது அந்த பெட்டிக்குள் அப்படி என்ன இருக்க முடியும் என்று சர்வா யோசித்துக் கொண்டிருந்தான். இந்த உலகில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான கிரீம்கள் தயாரிக்கப்பட்டு விட்டதால் அவனது அம்மாவின் உயிரை எடுக்கும் அளவுக்கு அப்படி அதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்று அவன் நினைத்தான். இதற்கிடையில் பாரதி அவளின் ரூமில் இருந்த பாக்ஸை எடுத்து வந்து சர்வாவிடம் கொடுத்தாள். அந்த பாக்ஸை பார்க்கும்போது சர்வாவுக்கு அது ஒரு சாதாரணமான பாக்ஸ் போல்தான் தெரிந்தது. இருந்தாலும் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்க்க அவன் மிகவும் ஆர்வமாக இருந்தான். அவன் சோஃபாவில் அமர்ந்தவுடன் சர்வா அந்த பாக்ஸை திறக்கவிருந்தபோது திடீரென்று பாரதி குறுக்கிட்டு, "கொஞ்சம் பொறு குட்டி, ஃபர்ஸ்ட் நாம 2 பேரும் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் பொறுமையா இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். நான் போய் நாம 2 பேரும் சாப்பிட ஏதாவது பண்றேன்" என்றாள். அதை கேட்ட சர்வா ஒரு கணம் அந்த பாக்ஸை பார்த்தான். அதை திறக்க வேண்டும் என்று அவன் விரும்பினாலும் அவனுக்கு மிகவும் பசித்தது. அதனால் அவன் அந்த பாக்ஸை கீழே வைத்துவிட்டு எழுந்து நின்று ஒரு புன்னகையுடன், "ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பழைய ட்ரெஸ்ஸை மாத்திட்டு புது ட்ரெஸ்ல குக் பண்ணாதான் நான் சாப்பிடுவேன்" என்றான். சர்வா அவளை கிண்டல் செய்கிறான் என்று தெரிந்து பாரதி சத்தமாக சிரித்துவிட்டு, "நீ பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிக்க வைக்கிற. ஆனா நீ சின்ன பையனா இருக்கும்போது யார் கூடயும் பேசாம ரொம்ப சீரியஸாவே இருப்ப தெரியுமா?" என்றாள். இதைச் சொல்லிவிட்டு பாரதி ஷாப்பிங்கில் வாங்கிய துணிகள் நிறைந்திருந்த ஒரு பையை எடுத்துக்கொண்டு அவளின் அறைக்குச் சென்றாள். இதற்கிடையில் பாரதியின் வார்த்தைகள் சர்வாவின் மனதில் சுழன்று கொண்டிருந்தன. அவனது அப்பா ஒரு கேங்ஸ்டர் என்கிற உண்மை அவனது அம்மாவுக்கு தெரியுமா இல்லையா என்று அவனுக்கு தெரியவில்லை. அந்த சமயத்தில் அவன் மிகவும் சிறுவனாக இருந்தான். அதனால் அவனுக்கு அவன் குடும்பத்தை பற்றி எந்த ஞாபகமும் இல்லை. ஆனால் அவனுக்கு அவன் அப்பா ராஜன் மீது சின்ன வருத்தம் இருந்தது. ஏனென்றால் ராஜன் அவனின் எந்த ஒரு பள்ளி விழாக்களிலும் எந்த கூட்டங்களிலும் கலந்து கொண்டதே இல்லை. சர்வா அவரை அழைக்கும் போதெல்லாம் அவர் எப்போதும் ஏதாவது ஒரு சாக்கு போக்குகளை தயாராக வைத்திருந்தார். இதையெல்லாம் நினைத்துக்கொண்டே சர்வா வெளியே வந்து அவன் காரிலிருந்து துணிப்பைகளை எடுத்து வீட்டுக்குள் கொண்டு வந்து வைத்தான். சர்வா உள்ளே வந்தவுடன் அவன் அம்மாவின் அந்த பாக்ஸை இப்போதைக்கு பாரதியின் வீட்டிலேயே வைத்திருக்கலாம் என்று நினைத்தான். பாரதியின் வீட்டில் உள்ள எந்த அறையும் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கலாம். அதனால் அந்த பாக்ஸுடன் பாதுகாப்பாக வைக்க வேண்டிய மற்ற டாக்குமெண்ட்ஸ்களையும் அங்கேயே வைக்கலாம் என்று முடிவு செய்தான். இதற்கிடையில் பாரதி ஒரு அழகான சல்வார் கமீஸ் அணிந்து வெளியே வந்து, "இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் குட்டி. சரி, இப்ப நான் போய் நாம 2 பேரும் சாப்பிட ஏதாவது பண்றேன்" என்றாள். "சரி, நீங்க ஃபுட் ரெடி பண்ணுங்க, நான் கொஞ்சம் வெளியே போய் ரொம்ப முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன்" என்றான் சர்வா. "சரி, ஆனா சீக்கிரம் வா, நீ வரத்துக்குள்ள நான் எல்லாம் ரெடி பண்ணிடுவேன்" என்று சொல்லிவிட்டு அவள் சமையலறை நோக்கிச் சென்றாள். சர்வாவும் அவன் காரை ஸ்டார்ட் செய்து நேராக அவனது பழைய வீட்டை நோக்கிச் சென்றான். அவன் வீட்டிலிருந்த மிகவும் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அவன் காரில் ஏறினான். அவன் காரை ஸ்டார்ட் செய்வதற்கு முன் கரிகாலனிடமிருந்து அவனுக்கு கால் வந்தது. போனில் கரிகாலன், "டைகர், அந்த குழந்தைகளை நீ சொன்ன மாதிரி அவங்கவங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுட்டேன். அதுல ஒரு பொண்ணு, அவ பேரு அந்த பிந்து மட்டும் உன்கிட்ட பேசணும்னு சொன்னா" என்றார். அதைக் கேட்ட சர்வாவுக்கு பிந்து என்ன பேச விரும்புகிறாள் என்று அவனுக்கு புரிந்தது. அதனால் அவன், "ஓகே, அவ இப்ப எங்க இருக்கா?" என்று கேட்டான். "அவ இப்போ அவளோட அப்பா அம்மா இருக்கிற ரூம்ல தான் இருக்கா. ஆனா அவளை அங்க விட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன். அத சொல்லத்தான் நான் இப்ப கால் பண்ணேன்" என்றார் கரிகாலன். "ரொம்ப தேங்க்ஸ் கரிகாலன், நீங்க நான் சொன்ன வேலையை பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டீங்க. இது போதும், இதுக்கப்புறம் மத்தத நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுங்க" என்றான் சர்வா. அதற்கு கரிகாலன், "ஓகே டைகர், நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்" என்று சொல்லிவிட்டு கரிகாலன் அழைப்பை துண்டித்தார். சர்வா சந்தோஷப்பட்டான். இந்த நேரத்தில் பிந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்பது அவனுக்கு தெரியும். எப்படியும் மறுநாள் ஹரிதாவையும் லட்சுமணனையும் சந்திக்க சர்வா மருத்துவமனைக்கு செல்லவிருந்தான். இதையெல்லாம் நினைத்து சர்வாவின் கண்கள் அவன் டாக்குமெண்ட்ஸ் இருந்த பாக்ஸ் மீது விழுந்தன. பாரதியின் இடத்தில் அந்த பாக்ஸ் பாதுகாப்பாக இருக்கும் என்றாலும் ஒரு திருடன் அந்த வீட்டிற்குள் நுழைந்தால் என்ன நடக்கும் என்று சர்வாவும் பயந்தான். அதனால் பாரதியின் வீட்டின் முன் செக்யூரிட்டி வைக்கலாமா என்று சர்வா யோசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஒன்றுமில்லாத பாரதியின் வீட்டுக்கு ஏதாவது செக்யூரிட்டி ஏற்பாடு செய்தால் அங்கே கண்டிப்பாக முக்கியமானது ஏதோ ஒன்று இருக்கிறது என்று
மற்றவர்கள் சந்தேகிப்பார்கள். இதை நினைத்துக்கொண்டு சர்வா மீண்டும் பாரதியின் வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் உள்ளே இருந்து சமையல் வாசனை வீட்டுக்கு வெளியே வரை வந்து கொண்டிருந்தது. சர்வா வீட்டுக்கு உள்ளே வந்து அவன் கையில் இருந்த பாக்ஸை டேபிளில் வைத்துவிட்டு உள்ளே இருந்த பாரதியிடம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாசனை வாசல் வரைக்கும் வருது என்று கேட்டான். அதற்கு பாரதி, இப்போதைக்கு நமக்காக பருப்பு சாதமும் சின்ன சின்ன பேட் அப்பளமும் பொரிச்சு வச்சிருக்கேன் என்றாள். இதை கேட்டதும் சர்வாவின் வாயில் எச்சில் ஊறியது. பருப்பு சாதமும் அப்பளமும் அவனுக்கு மிகவும் பிடித்த உணவு. சர்வா ஒரு அப்பளத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டு பாரதியிடம், நான் ரொம்ப முக்கியமான என்னோட சில டாக்குமெண்ட்ஸை என்னோட பழைய வீட்டில இருந்தே எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை வைக்க எனக்கு உங்க வீட்டில் ஒரு சின்ன இடம் வேணும், கிடைக்குமா என்று கேட்டான். அதற்கு பாரதி உடனே, இதெல்லாம் என்கிட்ட நீ கேட்கணுமா என்ன? இது உன்னோட வீடு, உன்னோட ரூமு. நீ இங்க என்ன வேணாலும் கொண்டு வந்து வச்சுக்கலாம். அதுக்கு பெர்மிஷன் கொடுக்க நான் யாரு என்று கேட்டாள். அதை கேட்ட சர்வா சிரித்துக் கொண்டே, தேங்க்ஸ்மா, அதை என்னோட ரூம்ல வைக்கலான்னு நான் பார்க்கறேன் என்றான். இதைச் சொல்லிவிட்டு சர்வா மீண்டும் ஹாலை நோக்கிச் சென்றான். அங்கே வந்த சர்வா அவனது பாக்ஸை எடுத்துக்கொண்டு பாரதியின் ரூமுக்கு பக்கத்தில் இருந்த ரூமில் அவனது பாக்ஸை வைத்துவிட்டு அதை பூட்டிவிட்டு சாவியை தன் பாக்கெட்டில் வைத்தான். அவன் வெளியே வரும்போது பாரதியும் அவளின் பாக்ஸை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். அவள் கையில் இருந்த பாக்ஸை பார்த்த சர்வா, ஃபர்ஸ்ட் நாம சாப்பிட போறோம்னு நினைச்சேன் என்றான். அதற்கு பாரதி சிரித்துக்கொண்டே, ஆமா, ஃபர்ஸ்ட் நானும் அதேதான் நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்ல இருக்கிற சில விஷயங்களை உனக்கு காமிக்கிறது ரொம்ப முக்கியம். நாம அந்த கிரீமுக்கு சில இன்கிரீடியன்ஸை கண்டுபிடிக்கணும். அதுல முக்கியம் ஒரு காட்டுப்பூ இருக்குது. அதுதான் இந்த கிரீம்ல இருக்க போற ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட் என்றாள். அதை கேட்ட சர்வா சரி என்று தலையசைத்துக் கொண்டே பாரதியின் முன் அமர்ந்து, ஓகே, அதுக்கு முன்னாடி நாம நம்ம கம்பெனியோட நேமை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு அப்புறமா தான் நம்ம ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்காக நாம கொஞ்சம் பேரை வேலைக்கு வைக்கணும். என்னோட குரூப்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஆனா நமக்கு இன்னும் கொஞ்சம் பேர் தேவைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் என்றான். அதற்கு பாரதி தலையசைத்து, அதனால தான் நான் அந்த இன்கிரீடியண்ட்டை பத்தி இப்பவே சொன்னேன். நான் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னா எனக்கு தேவையான இன்கிரீடியண்ட் வேணும் என்றாள். இதைச் சொல்லி பாரதி ஒரு நோட் புத்தகத்தை எடுத்தாள். அவள் சர்வாவிடம், எனக்கு வேற வழி இல்லாததுனால இதுல தான் நான் எல்லா ஃபார்முலாஸ் அப்புறம் ரெசிபீஸை நோட் பண்ணி வச்சிருக்கேன் என்றாள். இதைச் சொல்லிவிட்டு பாரதி அந்த நோட்டை சர்வாவிடம் கொடுத்தாள். அதை வாங்கிய சர்வா அதிலிருந்த சில பக்கங்களை புரட்டி, குட், நான் நாளைக்கே உங்களுக்கு ஒரு நல்ல நோட் பேட் வாங்கி தரேன். அதுல இது எல்லாம் காப்பி பண்ணிருங்க. இன்னைக்கு நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நாம நாளைக்கு ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண எவ்வளோ பேர் வேணுமோ அவ்வளோ பேரை நான் அனுப்புறேன். நீங்க அவங்கள எங்க கூட்டிட்டு போக சொன்னாலும் அவங்க உங்களை கூட்டிட்டு போவாங்க. இல்ல நீங்க என்ன ஆர்டர் பண்ணாலும் அது உங்களை தேடி வரும் என்றான். இதை கேட்ட பாரதி மகிழ்ச்சி அடைந்து, இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கனவு மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி குட்டி என்றாள். அதற்கு சர்வா, நீங்க சும்மா இருங்க, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. நான் கரிகாலன் கிட்ட சொல்லி இதை விட வேற ஒரு நல்ல பிளேஸ்க்கு உங்களை கூட்டிட்டு போறேன். ஏன்னா என்னோட கம்பெனி மேனேஜர் இருக்க வேண்டிய இடம் இது இல்ல என்றான். இதை கேட்ட பாரதி சிரிக்கத் தொடங்கி, ஓகே ஓகே, நானும் என்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த கம்பெனிக்காக பண்ண போறேன் என்றாள். அதற்கு சர்வா, அதுவும் எனக்கு தெரியும், எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்குது என்றான். பின்னர் பாரதி, ஆமா, நம்மளோட கம்பெனி பேரை பத்தி நாம இன்னும் முடிவு பண்ணவே இல்லையே, உன்னோட மைண்ட்ல ஏதாவது இருக்குதா என்று கேட்டாள். சர்வா அதை பற்றி நிறைய யோசிக்க ஆரம்பித்தான். அவன் மனதில் பல யோசனைகள் ஓடிக்கொண்டிருந்தன. கடைசியில் அவன் மனதில் ஒரு பெயர் வந்தது. அவன் உடனே பாரதியிடம், வித்யா ஸ்கின் கேர், இது எப்படி இருக்கும்? என்னோட கம்பெனி பேர்ல என் அம்மாவோட பேரை சேர்க்கணும்னு நினைச்சேன். அது எல்லாத்துக்கும் மேல இது அவங்களோட கிரீம் இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டான். அதை கேட்ட பாரதி தலையசைத்து ஒளிரும் கண்களுடன் சர்வாவை பார்த்து, இந்த பேரோட வேற எந்த பேரும் நம்ம கம்பெனிக்கு பொருத்தமா இருக்காது. இந்த நேரத்துல வித்யா மேடம் மட்டும் இருந்திருந்தா அவங்க உன்னை பத்தி ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க என்றாள். பாரதியுடன் உணவு சாப்பிட்ட பிறகு சர்வா வீட்டிற்கு வந்தான். வேலைக்கு திரும்ப போக அவனுக்கு விருப்பமில்லை. பாரதியின் வீட்டை விட்டு வெளியேறியவுடன் கரிகாலனுக்கு போன் செய்து பாரதிக்கு ஒரு நல்ல கார் வாங்கித்தரச் சொன்னான். அதை கேட்டு
நாளைக்கு மாலைக்குள் பாரதியின் வீட்டிற்கு ஒரு நல்ல காரை அனுப்புவதாக கரிகாலன் சர்வாவுக்கு உறுதியளித்தார். கரிகாலனுடன் பேசிவிட்டு சர்வா போனை வைக்கும்போது தெரியாத எண்ணிலிருந்து அவனுக்கு இன்னொரு கால் வந்தது. போனை எடுத்த சர்வா ஹலோ என்றான். மறுமுனையிலிருந்து ஹலோ பாஸ், நான் ஜிதேஷ் பேசுறேன் என்றான். போனின் மறுபக்கத்திலிருந்து சர்வா ஜிதேஷின் உற்சாகமான குரலை கேட்டான். ஜிதேஷ் எப்போதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக உற்சாகமாக இருப்பதை சர்வா உணர்ந்தான். அதை நினைத்து சர்வா சிரித்துக் கொண்டே சொல்லு ஜிதேஷ், என்ன நியூஸ் வச்சிருக்க என்று கேட்டான். அதை கேட்ட ஜிதேஷ் உடனே பாஸ், நீங்க கேட்ட ரிசர்ச் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டேன், அதை உங்களுக்கு உடனே சென்ட் பண்ணட்டுமான்னு கேட்கத்தான் கால் பண்ணேன் என்றான். அதற்கு சர்வா உடனே இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணு, எந்த ஒரு ரிப்போர்ட்டையும் எனக்கு எப்பவுமே மொபைலுக்கு சென்ட் பண்ணாத என்றான். அதைச் சொல்லிவிட்டு சர்வா ஒரு கணம் யோசித்தான். பின்னர் நாளைக்கு மார்னிங் நானே உன்னை நேர்ல வந்து பார்த்து அந்த ரிப்போர்ட்டை வாங்கிக்கிறேன், அதோட காப்பி எல்லாம் ரெடியா வச்சுக்கோ, அதை வச்சு நாம நமக்கு தேவையான ஆளுங்களை வேலைக்கு எடுத்துக்கலாம் என்றான். அதை கேட்ட ஜிதேஷ் ஓகே பாஸ், ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் மொபைல்ல சென்ட் பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க என்று கேட்டான். அதற்கு சர்வா உடனே இந்த ஆன்லைன் உலகத்துல யாரும் எதுல இருந்தும் எஸ்கேப் ஆக முடியாது ஜிதேஷ், கம்ப்யூட்டர் பத்தி எல்லாம் தெரியும்னு சொன்ன, உனக்கு இத நான் சொல்லணுமா என்ன என்றான். சர்வாவின் வார்த்தைகளை கேட்டதும் ஜிதேஷ் கொஞ்சம் பதட்டமடைந்தான். அவன் உடனே இல்ல பாஸ், நான் அந்த மீனிங்ல கேட்கல, எனக்கு ஆன்லைன்ல இருக்கிற ரிஸ்க் தெரியும் பாஸ், ஆனா இந்த சின்ன ரிப்போர்ட்னால என்ன பிரச்சனை வருமோன்னு தான் கொஞ்சம் யோசிச்சேன், அவ்வளவுதான் பாஸ் என்றான். அதை கேட்ட சர்வா ஒரு சின்ன தீக்குச்சி ஒரு காட்டையே அழிச்சிடும் ஜிதேஷ், நாம இருக்கிற பிசினஸ்ல பிரச்சனை எங்கிருந்து எப்படி வரும்னு நமக்கு தெரியாது, நாம தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரிப்போர்ட் எல்லாம் காப்பி எடுத்து வச்சிரு, உன்னை நான் நாளைக்கு மார்னிங் பார்க்கறேன், ஓகேவா, நான் போனை கட் பண்றேன் என்று காலை கட் செய்தான். அடுத்த சில நிமிடங்களில் சர்வா அவன் வீட்டை அடைந்தான். சர்வா வீட்டுக்குள் நுழையும் போது சித்ராவின் குரல் அவனுக்கு கேட்டது. உனக்கு எப்படி தெரியும்? அது உனக்கு தெரியாதுன்னு நான் இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அது செம ஃபன்னி இல்ல என்று வேதிகாவும் சித்ராவும் ஏதோ பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது சர்வா உள்ளே வரும்போது சித்ராவின் கண்கள் சர்வாவின் மேல் விழுந்தவுடன் அதுக்குள்ள வந்துட்டான் என்றாள். சித்ராவின் வார்த்தைகளைக் கேட்டு வேதிகா மேலே பார்த்தாள். சர்வா இவ்வளவு சீக்கிரம் வீட்டில் இருப்பதைக் கண்டு வேதிகாவும் ஆச்சரியப்பட்டாள். சர்வா அவர்கள் இருவரையும் பார்த்து ஹலோ என்று சொல்லிவிட்டு அவர்களின் பதிலை எதிர்பார்க்காமல் நேராக உள்ளே செல்ல ஆரம்பித்தான். அப்போது சித்ரா ஏதோ மெதுவாகச் சொன்னாள். சித்ரா தன்னை பற்றிதான் ஏதோ மோசமாக பேசுகிறாள் என்று சர்வாவுக்கும் தெரியும். ஆனால் சர்வா அதை பொருட்படுத்தவில்லை. அவன் சோர்வாக இருந்ததால் உடனே தூங்க விரும்பினான். ஆனால் அவன் மாடிக்குச் செல்வதற்குள் சித்ரா வேதிகாவிடம் வேதிகா, இந்த மாதிரி ஒரு லூசரை போய் உனக்கு எப்படி பிடிச்சிருக்குது, நீ எப்படி இவன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்க என்று கேட்டாள். இதை கேட்டதும் சர்வாவின் கால்கள் நின்றது. சித்ரா அதை மெதுவாக சொல்லியிருந்தாலும் அது சர்வாவின் காதில் விழுந்திருந்தது. சர்வா சித்ராவுக்கு சரியான பதிலடியை கொடுப்பானா? பாரதியை வைத்து அவன் கம்பெனியை நடத்துவானா? சர்வாவின் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாரதியின் வீட்டில் பாதுகாப்பாக இருக்குமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.